காய்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லு விளக்காம பச்சை தண்ணியை கூட குடிக்கக்கூடாது. அப்படி பச்சை தண்ணியை குடித்தா கூட நாங்கள் ஊற விட்டு ஒதுக்கி வச்சுவோம் அப்படின்ற அளவுக்கு ப்ரஷ் பண்ணாமல் எதையுமே ஈவன் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜப்பான்காரெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தண்ணியை குடிக்கணும்னா நான் பல்லு விளக்காம தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ரஷ் பண்ணாமல் தண்ணி குடிச்சிட்டு அதை அவங்க ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால என்ன யூஸ்? ப்ரஷ் பண்ணாமல், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கி நம்ம வாய்க்குள்ளே எவ்வளோ பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருக்கும். பட் அந்த தண்ணியை அவங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும், ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலையும் ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. அது தமன்னா ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு போட்டு ஊரே அவங்கள குமுறுகஞ்சி காய்க்கிற மாதிரி வச்சு கலாய்ச்சி தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரஷ் பண்ணாமல் தண்ணி குடிப்பாங்க. இப்போது நம்ம நைட்டெல்லாம் தூங்கும்போது நம்ம வாயில் எச்சில் அப்படின்றது கம்மியாக தான் சுரக்கும். ஸோ அதனால் நிறைய பாக்டீரியா, நம்ம தண்ணியும் குடிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால் நிறைய பாக்டீரியா, அது குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்னு எல்லாமே ஃபார்ம் ஆகி நம்ம வாய்க்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த தண்ணியை குடிக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்போது அதில் குட் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அந்த குட் பாக்டீரியா நம்ம டைஜஷனுக்கும் நம்ம கட் ஹெல்த்துக்கும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அதில் பேட் பாக்டீரியாவும் தானே இருக்குது, அது நம்ம வாய்க்குள்ளே போகுதே அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே இந்த ஆசிட் ஃபார்ம் ஆகும், அமிலங்கள் நம்ம சாப்பாடை செரிக்கிறதுக்காக ஆசிட் ஃபார்ம் ஆகும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ஆசிட் இந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கான தன்மைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வாய்க்குள்ளே குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா ரெண்டுமே உள்ளே போனாலும் குட் பாக்டீரியா உங்கள் வயிற்றை பாதுகாக்கும் அண்ட் பேட் பாக்டீரியா உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அமிலங்களால் அழிக்கப்பட்டு குட் பாக்டீரியா மட்டும் உங்களுக்கு நல்லதாக போகும். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், சரி அப்போ நம்ம வாயில் எப்படினாலும் குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா நம்ம சலைவால் ஃபார்ம், அப்போ நம்ம அதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாமே, ஏன் நைட்டு இருக்கிறத யூஸ் பண்ணணும் அப்படின் போது ஜாப்பனீஸ் அது ஒரு ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க. நைட்டு ஃபுல்லாக நம்ம வாய்க்குள்ளே அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. இப்போ மற்ற நேரம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி குடிச்சு உடனே அதை நம்ம கொஞ்சம் நேரம் தான் நம்ம வாய் கேப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். ஸோ அந்த ஃபார்மேஷனை விட 8 மணி நேரம் நம்ம நல்லா தூங்கும்போது அந்த வாய்க்குள்ளே ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி நம்ம உடம்புல வேறு எந்த ப்ராசஸும் நடக்காமல் இருக்கும்போது அந்த வாய்க்குள்ளே இருக்கிற அந்த நேரம் ஃபார்ம் ஆகிற அந்த குட் பாக்டீரியா அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. லைக் அது அவங்களோட முடி வளர்ச்சிக்காகட்டும், முக பளபளப்புக்காகட்டும், வயிற்றில் டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே அது ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வாட்டர் தெரப்பி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அது குடிச்சிருவாங்க. ஸோ தண்ணி அப்படின்னா மொடா குடிக்கிற மாதிரி மொடக் அப்படின்னு குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நம்மளோட வாயிலோட எச்சிலோட சேர்ந்து அந்த தண்ணியை குடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி குடிச்சு கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா தான் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க வேறு ஏதாவது சாப்பிட்றதோ, அது ஒரு டீ காஃபி குடிக்கிறதோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோ எதுவாக இருந்தாலும் தண்ணி குடிச்சு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே ஒரு சிலர்லாம் சாப்பிடும்போதே தண்ணி குடிச்சிக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு, அதை நம்ம பண்ணக்கூடாது. இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஒரு அமிலம், அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் நம்ம சாப்பாடை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு மெட்டபாலிசம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கட் பண்ணி தேவையான சத்துக்களாக கொடுக்கறது மெட்டபாலிசம் தான். ஸோ சாப்பிட்ற சாப்பாட்டை கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஆசிட் தேவைப்படுது. ஆனால் நம்ம சாப்பிடும்போதே தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தண்ணி ப்ளஸ் ஆசிட் சேரும்போது அந்த ஆசிடோட அமிலத்தன்மைன்றது ரொம்ப கம்மியாக்கப்படுது. ஸோ சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆசிட் பண்ண வேண்டிய வேலை ரொம்ப லேட் ஆகுது. அதனால தான் டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாது. இல்லை எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது நான் குடிக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் குடிச்சிக்கலாம். ரொம்ப நிறையா குடிக்காமல் கொஞ்சமாக, இப்போது நீங்கள் எதாவது பரோட்டா சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்பாடு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை கொஞ்சமாக தண்ணி குடிச்சு சாப்பிடும்போது அது கொஞ்சம் சாஃப்டாக உள்ளே போகுது. ஸோ கொஞ்சமாக குடிக்கலாமே தவிர ரொம்ப குடிக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் நான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஆசிட் கூட ஃபார்ம் ஆகி பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். அதனால தான் ஜாப்பனீஸ் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க மாட்டாங்களாம். 1 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் லஞ்சுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வயிறை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் காலியாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்ம வயிறு ஒரு பாதி ஃபில் ஆயிடுது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது.
நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு போய் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதுவே நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடும்போது அந்த 5ன்றது 3ஆக கட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பசி கம்மியாயிரும், சாப்பாடும் கம்மியாக தான் போகும். லஞ்சும் அதே மாதிரி தான், சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகணும். அதனால் ஒரு கேப் 1 மணி நேரம் கேப் விடுறோம். அந்த கேப் ஃபார்மேஷனில் பார்த்தோன்னா ஆசிட் ஃபார்ம் ஆகி நம்மளோட வயிற்றில் அது தேவையான மெட்டபாலிசம் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் 1 மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கணும். இந்த ப்ராசஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கிறது, அதுவும் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா நோய் கிருமிகள், நோய் தொற்று இது எல்லாத்துலேயுமே இருந்து போராடுறதுக்கு தண்ணி நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அதுவும் நம்ம உடம்புல 70% பார்த்தோம் அப்படின்னா தண்ணியால் நிரப்பப்பட்ட உடம்பு தான் இது. ஸோ தண்ணி குடிக்கிறதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் குடல் சுத்தமாகும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சுமே பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, ரொம்ப சுடு தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு வார்ம் வாட்டர், ஒரு மிதமான சூடு இருக்க தண்ணி நம்ம குடிக்கும்போது நமக்கு இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சுமே நல்லா தண்ணி குடிக்கணும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின் போது நல்ல யூரின் வரும் இல்லையா? யூரின் வரும்போதே உங்களோட குடல் சுத்தமாக மாறிடும், மலச்சிக்கல் இருக்காது. நம்ம நிறைய தண்ணி குடிக்கும்போதே நம்ம மோஷன் நல்லா லூஸ் ஆயிடும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பைல்ஸ் வரும். ரொம்ப முக்கி கஷ்டப்பட்டு போகிறவங்களுக்கு தான் பைல்ஸ் வரும்ன்றதையும் நமக்கு தெரியும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. உடல் எடை குறைக்கும் தண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், நம்ம வயிறு காலியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நம்ம தண்ணி குடித்து வயிறை பாதி ஃபில் ஆக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். இப்போ நமக்கு நல்ல ஜீரணம் ஆயிடுச்சுனாலே தேவையற்ற கொழுப்புன்றது இருக்காது. அதனால் உடல் எடை உங்களுக்கு கூட வாய்ப்பே கிடையாது. அண்ட் அதே மாதிரி சருமம், நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் தண்ணி ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோம். இப்போ நமக்கு ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம், அந்த வேருக்கு தண்ணி போகும்போது தான் அதுலேருந்து எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து கொடுக்குது இல்லையா பிளான்ட். அதே மாதிரி தான் நம்ம தண்ணி எடுத்துக்க நம்ம ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும், ஹைட்ரேஷனாக ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும், சருமம் ரொம்ப பொலிவாக தெரியும் அப்படின்றாங்க. ஏன்னா செல்ஸ்லாம் வந்துட்டு பழைய செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு நியூ செல்ஸ் எப்போவுமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான தண்ணீரை நம்ம கொடுக்கும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ரீஹைட்ரேஷன் நம்ம உடம்புல நடக்குது. அதாவது இப்போ நம்ம தூங்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த ஒரு 8 மணி நேரம் ஃபாஸ்டிங்ன்ற மாதிரி நம்ம உடம்பு அப்படியே அமைதியாக இருக்குது. ஆனால் உடம்புக்கு தேவையான ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து உடம்புல இருந்து ஆல்ரெடி தேவையானதெல்லாம் எடுக்கப்பட்டு நம்ம ட்ரையாக இருக்கிறோம். ஸோ அந்த ட்ரைனஸை போக்குறதுக்காக நம்ம காலையில் தண்ணி குடிக்கும்போது ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல நமக்கு தெரியும் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் தூங்கி இருக்கும்போது வயிற்றில் நமக்கு ஆசிட் அது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆசிடை மினிமைஸ் பண்ணி நம்ம உடம்பை டைல்யூட் பண்ணுறதுக்கு காலையில் நம்ம தண்ணி குடிக்கும்போது அந்த ஆசிட் ஃபார்மேஷன் டைல்யூட் ஆகி அதுக்கப்புறம் பாடி ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கும் தண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பேட் ப்ரீத் இருக்குது அப்படின்வாங்க. அதாவது வாயில் துர்நாற்றம் அடிக்குது. எப்போ வாயில் அந்த மாதிரி துர்நாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ட்ரையாக ஆகும்போது மட்டும்தான் உங்களோட சலைவா உங்கள் வாயில் எச்சி ரொம்ப கம்மியாயிடுச்சு, உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, தண்ணி சத்தே இல்லாமல் இருக்கும்போது தான் வந்துட்டு உங்கள் வாய் வந்து ரொம்ப ட்ரை ஆகும்போது தான் இந்த ஒரு பேட் ஸ்மெல் அப்படின்றது, அந்த ஒரு பேட் ப்ரீத் வரும் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிக்க நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்க அந்த ஸ்மெல் வராது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட சலைவா எடுத்துக்கிட்டோம், நம்ம எச்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், பெனிஃபிஷியல் தர என்சைம்ஸ், ஆன்டிபாடிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு அந்த ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பியில் அந்த சலைவா அதுக்குள்ளே ஃபார்ம் ஆன குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா கூட அந்த தண்ணியும் சேர்த்து உடம்புக்கு நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெடிஷனை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இப்போ அதை நம்மளும் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு சில டாக்டர்ஸ் இருந்துட்டு அது எப்படி குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே போகுது, அப்போ உங்களுக்கு நீங்கள் நைட்டெல்லாம் அப்படியே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து அப்படியே வாய்க்குள்ளே இருக்கும், அது கூட சேர்ந்து நீங்கள் இந்த எச்சியும் கொடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஒரு உங்களுக்கு பேடாக தானே முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நைட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடோட அப்படியே வாயை வந்து 8 மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பெரிய மைனஸ் தான். நமக்கே ஒரு மாதிரி ஒமட்டும் டெஃபினட்டாக, நைட்டெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நைட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிடுங்க. தேவையில்லாத அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் வெளியேறட்டும். நல்லா வாய் கொப்பளிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த தண்ணியை நீங்கள் அடுத்த நாள் அதை நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் குடிக்கிறீங்கன்னா அது ஓகே. ஒரு சிலருக்கு இல்லை எனக்கு அப்படி பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் வாயை லைட்டாக வாய் கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிக்கலாம். ஸோ ஜாப்பனீஸ் அதை ஃபாலோ பண்ணுற
பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து அவங்களோட ட்ரெடிஷனில் அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது நல்லதுன்றாங்க. அண்ட் அதுக்கு அவங்க முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது நைட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி வாயை சுத்தப்படுத்திட்டு அப்புறம் தான் அடுத்த நாள் அந்த தண்ணியை வாயை ப்ரஷ் பண்ணாமல் அந்த தண்ணியை அவங்க குடிச்சிட்டு வராங்க. அண்ட் நம்மள ட்ரெடிஷனில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அடி வாங்கினா நம்ம தமனாவோட மேட்ரு பார்ப்போம். அதாவது தமனா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, உங்கள் முகம் இவ்வளோ பளபளப்பா நல்ல பளபளன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கீங்களேம்மா, என்ன காரணம், என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது எச்சி தான், என் வாயில் வர எச்சி தான், அதுவும் அதிகாலையில் ப்ரஷ் பண்ணாமல் எடுக்கிற எச்சி இருக்கு இல்லையா அதுதான் அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஊரே அவங்கள காரி துப்பிச்சு, நம்ம வாய்க்குள்ளே எவ்வளவு பாக்டீரியா இருக்குது, நல்ல குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா ரெண்டுமே இருக்குது, அதுவும் ப்ரஷ் பண்ணாமல் நிறைய பேர் தூங்குவாங்க, அந்த எச்சி எடுத்து உங்களோட பிம்பிள் மேலே வச்சா அது இன்னும் அக்ரிவேட் ஆகும், புண்ணை ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸுமே அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க, தமனா சொன்னது கரெக்ட் இல்லை அப்படின்னு. நிறைய பேர் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அத்தனை பேரும் சொன்னது 90% நான் பார்த்த வரைக்கும் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமனா சொன்ன மாதிரியே நாங்களும் அதே தான் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் பிம்பிள் மேலே எங்கள் சலைவா வைப்போம், அதுவும் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த சலைவாவை நாங்கள் வச்சு எங்களுக்கு சரியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரெடிஷனலாகவும் இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு இது ஒர்க் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ தமனா சொன்னதுக்கு எந்த ரிசர்ச்சும் கிடையாது. நம்ம காலையில் இருக்கிற சலைவா, அதுவும் ப்ரஷ் பண்ணாமல் எடுக்கிற சலைவால் பிம்பிள்ஸ் க்யூர் ஆகும் அப்படின்னு எந்த இதுலேயும் கிடையாது. பட் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, எங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம சலைவால் வந்துட்டு ஆன்டிபாடிஸ் இருக்குது, நல்ல நமக்கு பெனிஃபிஷியல் தர என்சைம்ஸ் இருக்குது. ஆனால் அது நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறது கூட ஓகே தான். ஆனால் ஸ்கின் மேலே வந்து பட் ஒரு பிம்பிள்ஸை க்யூர் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பவர் இல்லை அப்படின்னு தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, அந்த காலத்தில் உப்பை வச்சு பல்லு தேய்க்கணும், கறியை வச்சு பல்லு தேய்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு போடா முட்டா பையில பேஸ்ட் நான் கொண்டு வரேன்டா, இதில் அத்தனை கெமிக்கல் வச்சிருக்கேன், உன் பல்ல பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேஸ்ட் கம்பெனிக்காரன் உள்ளே வந்தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா கறி இருக்கான்னு கேட்டு ஒவ்வொரு கம்பெனிக்காரன் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு காலத்தில் அரிசி கழுகுன தண்ணியை வச்சு தான் மூஞ்சி கழுகுறதோ, இல்லை குழந்தைங்க காலுக்கு வந்து ஒழுங்காக நடக்க முடியலன்னா அரிசி கழுகுன தண்ணியை யூஸ் பண்ணுவோம், முடிக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இன்னைக்கு ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் அப்படின்ற மாதிரி நிறைய கொண்டு வராங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம், பட் அதை இடையில ஒருத்தன் பிரேக் பண்ணி உள்ள வரான், மறுபடியும் நம்ம கிட்ட இருந்த உப்பு கறி அரிசி தண்ணியை வச்சு அவன் ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், உங்கள் எச்சியே ஒரு நல்ல மருந்தாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பியூட்டி ப்ராடக்ட் கம்பெனிக்காரனை இழுத்து மூடிட்டு போயிடுவான். இந்த வாட்டர் தெரப்பி பற்றியும் தமனா சொன்ன அந்த ஒரு சலைவா, மார்னிங் சலைவா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஒரு வீடியோ பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதை பற்றி பேசலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.